துளசி தியாவை கூட்டிகிட்டு ஸ்கூல்லேருந்து வந்துட்டுருக்காங்க. இதே சேம் டைம் பார்த்திங்கன்னா மோனிகா போலீஸோடு வராங்க வெற்றி வீட்டுக்கு. துளசியும் தியாவும் வந்த உடனே தியாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இருக்காங்க. தியா ஓடி போய் துளசியை கட்டி பிடிச்சி நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நியாயங்களை சொல்கிறாங்க மோனிகா. இது நீ பெத்த பிள்ளையா? இல்லை என்னோட ரத்தம் இவ தான், என் அண்ணன் பொண்ணு, என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. துளசி என்னால் அனுப்ப முடியாது, இவ என்னோட உயிர், நான் அனுப்ப முடியாது, இவ தான் என் பொண்ணு அப்படின்னு பல ஆர்கியூமெண்ட் நடத்துகிறாங்க. கடைசியில் ஃபைனலாக தியாவை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க. மோனிகாவும் ஜெகனும் கூடவே போலீஸும் போகிறாங்க. இவங்க எவ்வளவோ தடுக்கிறாங்க, துளசி முடியலை. மாமனார்கிட்டேயும் மாமியார்கிட்டேயும் கெஞ்சுறாங்க, அவங்களும் யாரும் ஹெல்ப் பண்ணல. ஜெகனும் மோனிகாவும் குழந்தைய ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே துளசி போய் பார்க்குறாங்க. ஒரு கதவுல பார்த்துட்டு தியாவை கூப்பிட்றாங்க. தியான்னு இங்கேருந்து தியா பொண்ணு அம்மான்னு அழுவுது. விடுங்கன்னு அங்கே ரொம்ப நேரம் கெஞ்சுறாங்க. என் பொண்ணு என்கிட்ட விட்டுருங்க, எல்லாமே எழுதி தானே வாங்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் அவங்க ரொம்ப போராடியும் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அங்கே ஜெகனும் மோனிகாவும் துளசியை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு கேட்டுக்கு வெளியில் விடுறாங்க. துளசி அங்கேருந்து அழுதுகிட்டே தன் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வரா. அங்கே அம்மா லக்ஷ்மியை பார்த்த உடனே நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ தைரியமாக இருக்கணும், இனிமேல் இந்த வீட்டிலேருந்து உனக்கு யாருமே நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம், நீயே தான் போராடி உன் பொண்ணை நீங்கள் மீட்டுட்டு வரணும், நீ இன்னும் அந்த பொண்ணை பெத்த குழந்தைய நினைக்கல அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற, நீயே இப்படி சொல்லலாமா அப்படின்னு துளசி கேட்க, ஆமாம், நீ பெத்த குழந்தையாக இருந்தால் யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போகும்போது சும்மா இருப்பாங்களா? ஒரு அம்மா அந்த மாதிரி இருக்க மாட்டான், ஆனால் நீ இருக்கன்னா நீ இன்னும் அவளை உண்மையாக குழந்தையாக பெத்த குழந்தையாக நினைக்கல அப்படின்னு சொல்ல, உடனே அங்கேருந்து ரோஷம் வந்த மாதிரி துளசி அங்கேருந்து ஆவேசமாக போகிறாங்க. வெற்றி வீட்டுக்கு துளசி தியாவை தேடுறாரு. 2 பேரும் இல்லாததை கேட்குறாங்க. யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க அண்ணிக்கிட்ட கேட்கும்போது அவங்க அண்ணியை சொல்ல விடாமல் அவங்க அம்மா தடுக்கிறாங்க. சரி, ஓகே, நீ சொல்லலைன்னா கூட நான் தேடி கண்டுபிடிச்சிப்பேன் அப்படின்றாங்க. என்ன மாய மந்திரம் போட்டான்னு தெரியல, எதுக்குடா நீ இப்படி இருக்க, என்ன பண்ணா உன்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீ என்ன வேணாலும் என்னை திட்டுமா, ஆனால் அவளை திட்டாத, அவ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஜெகனும் மோகனும் வீட்டுக்கு வந்தால் வீடு திறந்துருக்கும். என்ன வீடு திறந்துருக்கே அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே துளசி தியாவுக்கு தோசை ஊட்டிக்கிட்டே கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ராணி துணிஞ்சிட்டா, திருப்பி அடிக்க துணிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஜெகனும் மோனிகாவும் உள்ளே எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச நீ, யாரும் உன்னை உள்ளே விட்டா, வீட்டை விட்டு வெளில போடி, என் வீட்டில் உட்காந்து இருக்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்க, அதை கேட்ட துளசி, அதே தான் நான் கேட்குறேன், என் வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க.